தண்ணி குடிச்சு போடுவோம். அடிக்கிற வெயிலுக்கு உரப்பான இதையும் சாப்பிடுறதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாமா மை ஹார்ட்ஸ். ஸோ நீங்களா இருக்கிற வரைக்கும் ஆம்னாட் அலோன் இஸ் இயர் பட் எப்பவுமே எனக்காக நீங்க அப்படி என்னோட ஃபேமிலியா இருக்கணும் மை ஹார்ட்ஸ். இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, வீட்டில் வந்து ஒரே நாலு முட்டை மட்டும் தான் இருக்கு. அதனால அந்த முட்டையை வச்சு என்ன கிரேவி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு யூடியூப்ல பார்த்து பண்ண போறேன். கிரேவி பண்ணலாம் அப்படின்னு கிரேவி பண்ணலாம் தான் பார்க்க போறேன். ஏன்னா கிரேவி பண்ணாதான் சாப்பிட்டு இது பண்ண முடியும். வெறும் பொரிச்சா இல்லை ஆம்லேட் போட்டாலாம் சாப்பாடுக்கு இது பண்ண முடியாது. அதனால கிரேவி பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்புறேன். மை ஹார்ட்ஸ், சமைக்க நான் ரெடி, பார்க்க நீங்க ரெடியா? வாங்க போலாம். இந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் வாங்க. இப்போ மை ஹார்ட்ஸ், யூடியூப்பை பார்க்குற நேரம் வந்துருச்சு. நம்ம யூடியூப்பை பார்த்து 4 முட்டையை வச்சு எப்படி முட்டை கிரேவி செய்வது, முட்டை கிரேவி எப்படி செய்வது அப்படிங்கிறத யூடியூப் கிட்ட கேட்போம். அது என்ன சொல்லுது, அவங்க என்ன சொல்றாங்களோ அது மாதிரியே சமைப்போம். சமைச்சு அந்த டேஸ்ட் வருதா அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். வாங்க பார்க்கலாம் எந்த வீடியோ வருதுன்னு. முட்டை கிரேவி எப்படி செய்வது. இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, சுட சுட சாதம், இட்லி, தோசை அருமையா இருக்கும் அப்படிங்கிறத அம்மா சமையல்ல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோவே பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் 4 முட்டை போட்டிருக்காங்க. அந்த இதை வந்து வீடியோவை பார்ப்போம். ஓகே, முட்டையை வச்சு ஒரு சூப்பரான ரொம்ப ஈஸியா கிரேவி எப்படி செய்து பார்க்கிறோம். இந்த கிரேவி வந்து சுட சுட சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசைலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க 10 நிமிஷத்துல எப்படி செய்து பார்க்கலாம். இப்போ பேன் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் அதிக நேரம் சூடாக கூடாது. 2 சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு. இதெல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் கலந்து வச்சுக்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்து வேக வச்சு தோல் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன். இதே போல எல்லா முட்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ரொம்ப குறைச்சு வச்சுட்டு மைல்டா நல்லா வெந்து வரணும். இப்ப வந்து ஒரு பக்கம் செவந்து வந்ததும் திருப்பிடலாம். இதை போல திருப்பிடுங்க. இப்ப இந்த பக்கம் கொஞ்ச நேரம் நல்லா வெந்து வரலாம். அவ்வளவுதான். இப்போ ஒரு பிளேட்ல நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அதே பேன்ல 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குறது. கொஞ்சமா கருவேப்பிலை மரமே இருக்கு. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரும்போது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குற ஒரு தக்காளி. 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கிரேவி வந்து நல்லா திக்கா கொஞ்சம் அதிகமா இருக்கும். தக்காளியோட பச்சை வாசனை தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்துடுங்க. பாருங்க, தக்காளி பேஸ்ட் எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கூடவே கொஞ்சமா கொத்தமல்லி. அடுப்பத்தையும் குறைச்சு வச்சுக்கோங்க. இந்த டைம்ல நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு பெப்பர் தான் ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்க்க போதில்ல, காரம் வந்து வெறும் பெப்பர் தான். அதே போல பச்சை மிளகாய். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்துங்க. கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நல்லா பரட்டி விட்டுருங்க. முட்டையில லைட்டா உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து உப்பு பாத்துக்கங்க. நான் வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து அதிகமா இருக்கக்கூடாது, நல்லா திக்காதான் இருக்கணும். நல்லா கிளறி விட்டு உப்பு காரம் பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். அதிக நேரம் தேவையில்ல. இப்போ வந்து மீடியமான தீல ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் வச்சுமா நம்ம பார்க்கலாம். பாருங்க, நல்லா திக்கா இருக்கு. பாருங்க, தண்ணியா இருக்கும். கூடவே நம்ம வறுத்து வச்சுக்க முட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே தீர்த்துடுங்க. மசாலா வந்து 2 பக்கம் நல்லா இறங்கணும், அதனால தீர்த்துடுங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டான முட்டை கிரேவி ரெடி. முட்டை கிரேவி ரெடி. இன்னி நம்ம ரெடி பண்ணோம். அதை ரெடி பண்ணி இதே மாதிரி வருதா, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு, ஏன்னா இன்னும் அவங்க டேஸ்ட் கூட சொல்லலை. நான் அதை பண்ணி டேஸ்ட் பார்த்து அது எப்படி இருக்கு அதை பார்த்து பண்ணலாமான்னு நான் வந்து சொல்றேன் மை ஹார்ட்ஸ். ஓகே மை ஹார்ட்ஸ், வாங்க போலாம். முட்டையை அவிக்கிறதுக்கு தண்ணி போட்டுக்கலாம். தண்ணியை போட்டுட்டு 4 முட்டை எடுத்து உள்ள போட்டுருவோம். அப்படி 4 முட்டை எடுத்து உள்ள போட்டு இப்ப உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இப்போ வந்து நல்லா அந்த முட்டை வந்து வேகிறதுக்குலாம் நல்லா அந்த நல்லா அவியறதுக்குலாம் நான் போய் தக்காளி, வெங்காயம், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டிட்டு வந்துடலாம். மைகாட்சி கழுவுன தக்காளி வச்சாச்சு. வெங்காயம், அதே பச்சை மிளகா. இப்போ வந்து இந்த மைஹாட்ஸ் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எடுத்தாச்சு. வெட்டுறது கத்தி எடுத்தாச்சு. கருவேப்பிலை வந்து பிடிக்கலாம். கொத்தமல்லி உள்ள இருக்கு, அது வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை மட்டும் நம்ம வெட்டிக்கிறோம்.
நல்லா சிறுசாக வெட்டிக்கலாம். வெயில் நம்மளை கொன்றும் போல. இந்த இதை மட்டும் எடுத்து வெளியே போட்டுருங்க. இப்போ தக்காளியை வெட்டியாச்சு மை ஹார்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை வெட்டிடலாம். சிறுசாக வெட்ட சொன்னாங்க. ஓகே மை ஹார்ட்ஸ், நல்லா சிறுசாக வெட்டிக்கலாம். இந்த வெயில்ல ஏன் உட்காந்து வெட்டுறேன்னா, உங்களுக்கு உள்ள லைட்டிங் இது இல்லை, இந்த சூரியன் தான் லைட்டிங். அதனால இந்த வெயிலில் உட்காந்து வெட்டினா தான் உங்களுக்கு நல்லா இதாக கிடைக்கும் மைகாட்ஸ். அதனால வெயிலில் உட்காந்து வெட்டுறேன். முடியல மைகாட்ஸ், என்னாலே சத்தியமா முடியல. வெயில் தாங்க முடியல. சட்டையை ஈரமாக்கி போடணும். இப்போ நல்லா சின்னதாக வெட்டியாச்சு மை காட்ஸ். வெங்காயத்தை சின்னதாக வெட்டியாச்சு. பச்சை மிளகாய் கீரிக்கலாம். பச்சை மிளகாய் கீறதுக்குலாம் கையே கீறிடுவோம் போல. இப்படி கீரி ரெண்டா கீரி வச்சுக்கலாம் தான். ஓகே மைகாட்ஸ், இப்போ வந்து பச்சை மிளகாயும் கீரியாச்சு. பச்சை மிளகா கீரியாச்சு. வெங்காயம் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் சிறுசாக வெட்டியாச்சு. தக்காளி வெட்டியாச்சு. இனி வந்து தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டியதான். அதை அரைச்சிட்டு நான் வந்து சமைக்கலாம் மைகாட்ஸ். போட்டாச்சு மைகாட்ஸ். இப்போ வந்து இதை வந்து நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே மைகாட்ஸ், அரைச்சாச்சு. ஆனால் கொஞ்சம் அரைப்படலை. ஏன்னா கரெக்டாக அரைக்கும் போது கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு இருக்கும் போதே கரண்ட் போயிடுச்சு மைகாட்ஸ். ஓகே, ஏதோ கொஞ்சம் அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. மெயின் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் இதாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஓகே, இதை வச்சிடலாம். இனி வேற என்ன இருக்கு? முட்டையை வந்து உரிச்சிடலாம் மைகாட்ஸ். முட்டையை வந்து நல்லா உரிச்சுப்போம். உரிச்சு இப்போ தான் வந்து தண்ணியை இது பண்ணிவிட்டேன். அதை வந்து உரிச்சு வச்சுக்கலாம். கரண்ட் வந்துருச்சு மைகாஸ். அப்போ அடி, இந்த கரண்ட் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே மைகாஸ், இப்போ 4 முட்டையும் நல்லா உரிச்சாச்சு. இப்போ இந்த முட்டையை வந்து நான் 2 கீத்தா வெட்டிப்போம். அவங்க வெட்டின மாதிரி 2 கீத்தா வெட்டிப்போம். ஓகே, 2 கீத்தா வெட்டியாச்சு. இப்போ பாருங்க, 2 கீத்தா வெட்டியாச்சா? இதை அப்படியே இந்த பக்கம் வர வச்சுட்டு இப்போ இதுக்கு என்னென்ன மசாலா, அந்த மசாலா வந்து நம்ம எடுத்துப்போம். கரம் மசாலா போட சொன்னாங்க, கரம் மசாலா. அப்புறம் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக போட சொன்னாங்க, நம்ம மஞ்சத்தூள். அப்புறம் வந்துட்டு இது என்னது, இந்த பவுடர் பேர் என்னது, மிளகுத்தூள் வந்து போட சொன்னாங்க. இதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சாச்சு மைகாஸ். கரம் மசாலா, அப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் வந்து மிளகுத்தூள், 4 முட்டை வந்து 2 கீரி எல்லாம் எடுத்தாச்சு. அப்புறம் வந்துட்டு இது வந்து பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி வெட்டி வச்சாச்சு. இது தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம இலையில போட்டு டிப் பண்ண வேண்டியதான். பண்ணிக்கலாமா? அடுப்பு கிட்ட கை போனோட வேலை சமைச்சன்னு ஆகுது. அப்படின்ட்டு கரண்டி எடுத்துட்டு அதை லைட்டா அப்படியே வந்து கழுவி வச்சுட்டு அதுக்கு ஓரமா வச்சுருவாங்க கரண்டியை. ஓகே, இப்ப அம்மா சொன்னது மாதிரியே அந்த அம்மா சமையல் சொன்னது மாதிரியே
நம்ம வந்துட்டு நல்லா தண்ணி வத்தினோன்னா எண்ணெயை ஊற்றிட்டு அதே மாதிரி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சோண்டு இது அது பேர் அது மிளகு தூள் போட்டு அப்படியே டிப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, டிப் பண்ணி எடுத்துட்டு மறுபடி அதே எண்ணெயில இதை ஃபுல்லாக போட சொன்னாங்க. ஞாபகம் வச்சுக்கணும் மெகாட்ஸ், நான் மறக்காம வந்துடுவேன். ஓகே மெகாட்ஸ், இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். டிப் பண்ணி எடுக்கிறதுனா அதனால என்ன அதிகமாக சேர்க்கறதுனா கொஞ்சம் கரெக்டான அவங்க எப்படி எண்ணெய் ஊற்றினாலும் அதே அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நல்லா இதாகட்டும். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் போட்டாங்க. அதே மாதிரியே ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டாங்க. அதே அளவுக்கு வச்சிடலாம். மிளகு தூள் கொஞ்சமா போட்டாங்க. அரை ஸ்பூன் போட்டாங்க. மிளகுத்தூள் அடுத்து தேவைப்படும். மிளகுத்தூள் லாஸ்டாக போட்டாங்க. லைட்டா அதை பக்கத்துல மட்டும் அடுத்த பக்கத்துல மட்டும் எப்பவுமே நின்றுடலாம். எல்லா பக்கம் அந்த எண்ணெயை தள்ளி விட்டு சில்லு வச்சுக்கலாம். சில்லு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் திருப்பி போடுங்க. மறுபடியும் வந்து ரொம்ப நேரம் எடுத்து அவங்க எப்படி போட்டாங்களோ ஓகே, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அவங்க எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி நல்லா டிப் பண்ணி எல்லாத்தையும் நல்லா அதே அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ இந்த அளவு வரும்போது எடுத்து அதே தட்டுல வந்து எடுத்து வச்சிருவோம். அதே தட்டுல நம்ம எடுத்து அதே மாதிரி அந்த இடத்துல எடுத்து வச்சிருவோம். எப்பவுமே வந்து சமைக்கும் போது நல்லா இன்ட்ரெஸ்டா சமைங்க. நான் அதெல்லாம் எவ்வளவு சொல்லுவேன். ஏன்னா சமைக்கிறது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்மளால அதை மட்டும் ஏன்டா சமைச்சு இதை சாப்பிட்டுட்டு அப்படிங்கிறது மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சாப்பாடு அன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே மெகாட்ஸ், ஈஸியா சில பேருக்கு கிடைச்சது எப்படின்னா வந்து ஆர்டர் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் வந்துட்டு கடையில போய் சாப்பிட்றது, சாப்பாடு காசு கொடுத்துட்டு உடனே சாப்பாடு வந்துடும். ஆனா சமைச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடும் போது ஒரு நல்லா இருக்கும். ஓகே மெகாட்ஸ், இப்போ வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து டிப் ஆயிருச்சு. நல்லா சிவப்பா இதாயிருச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு இதை வச்சு கூட்டி வச்சுட்டு டீயை கூட்டி வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சொன்னாங்க. அதே சட்டையில் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஊற்றிப்போம் கொஞ்சமா. ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லா சூடான பிறகு அதனால நீங்க எப்பவுமே சமைச்சு சாப்பிடுங்க. சமைச்சு சாப்பிட்டா எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்படின்னு சொல்லுங்க. ஓகே மெகாட்ஸ், இப்போ என்ன வந்து நல்லா அதுவே தெரிஞ்சு சொல்லிடுச்சு சூடாயிட்டேன் அப்படின்னு. இப்போ வந்து சீரகம் வந்து நல்லா நீக்கி போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாங்க. அதே மாதிரி சீரகம் நல்லா நீக்கி போட்டுக்கலாம். சீரகம் கருகிறதுக்குலாம் எடுத்து இதை வச்சுட்டு அதுக்கு வெங்காயம் பெருசா இருக்கும். வெங்காயத்தை போட்டுட்டு கரண்டி எடுத்து ஒரு கேள்வி இப்படி எடுத்து அந்த முட்டை வதக்கின இது எண்ணெயே வதக்கும் போது கொஞ்சம் ஒரு மனம் பண்ணாது. ஏன்னா அது ஏற்கனவே நம்ம வந்து மஞ்சத்தூள் அப்புறம் வந்து இதுதான் மருந்து போகுது. மிளகு தூள் இதெல்லாம் போதும் நம்ம. அதனால இதாரு நல்லா மனசு கூட கொஞ்சம் நல்லா வதக்கி இருக்கும்போது நம்ம இதை போடுறோம். பச்சை மிளகா போட்டுருவோம். நல்லா எல்லாம் வதக்கட்டும். இப்ப நல்லா வந்து வதங்கி இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம வீட்லயே வந்து பறிச்சு கழுவி வச்ச கருவேப்பிலை இதை வந்து ரெண்டு கொத்து போதும். 2 கொத்து வந்து போட்டோம்.
நல்லா mix பண்ணி. சரி, தக்காளி 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 அப்படியே எடுத்து போ எல்லாரும் போய் எண்ணெயில வாங்க. வதங்க, நல்லா வதங்க. இங்க காய்ச்சி இங்க இருந்து நமக்கு வந்துச்சோ இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எங்க காய்ச்சி எங்க இருந்து நமக்கு காமிச்சோம். இன்னைக்கு நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நல்லா அதே மாதிரி இருக்கு. இப்ப இது வந்து தக்காளி வந்து நல்லா வதங்கின பிறகு, கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இப்ப பேஸ்டா நம்ம அரைச்சு வச்ச தக்காளி வந்து சேர்த்துக்கிற சொன்னாங்க. அதே மாதிரியே அவங்க சொன்ன மாதிரியே சேர்த்துக்கலாம். சொன்ன மாதிரியே அதே மாதிரி சேர்த்தாச்சு. அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றின பிறகு நம்ம வந்துட்டு இப்போ வந்து பொடி போட்டுடலாம். அவங்க என்னென்ன பொடி சொன்னாங்களோ அந்த பொடியை போட்டுடலாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு தான் சொன்னாங்க. சாரி, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு. இது மிளகு தூள் வந்து 1 ஸ்பூன். ஓகே, இது ரெண்டும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுருக்கோம். உப்பு தேவையான அளவு குறைச்சாங்க. ஏன்னா அதுலயும் உப்பு போட்டிருக்கோம். உப்பு போட்டு தான் இது பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு வரும்போது தண்ணி ஊற்றிக்க சொன்னாங்க. இப்ப தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த அளவுக்கு தண்ணி கிண்டி இது வந்து 10 நிமிஷம் கிடக்குன்னு சொன்னாங்க. 10 நிமிஷம் அப்படியே நம்ம லைட்டா பறத்து வச்சு அப்படியே கொதிக்க வைப்போம். அந்த மசாலா வாடையெல்லாம் போற வரைக்கும். ஓகே மை காட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம திறந்து பார்த்தலாம். திறந்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஒரு கையிலேயே அப்படியே பாருங்க ஆவி நல்லா அவர் சொன்ன மாதிரி நல்லா கிரேம் மாதிரி இதாகிடுச்சு பட்டியா. இப்போ இந்த இது வரும்போது நம்ம சிலிண்டர் லைட்டாக சிலிண்டர் வச்சுட்டு இப்போ நம்ம முட்டையை எடுத்து ஒன்று ஒன்றா போட்ட வேண்டியதான். அவங்க போட்ட மாதிரி நம்ம ஓகே, அவங்க எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டி அப்பப்போ கரெக்டி விட்டுட்டு எப்படி கட்டிருக்காங்க அது மாதிரி கட்டி விட்டுட்டு இப்போ ஓகே இப்போ கரெக்டா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே எல்லாமே கரெக்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட வேண்டியதான். எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நம்ம பார்த்துடலாம். அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இப்படி மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இப்ப நம்ம போய் சாப்பிட வேண்டியதான். இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதுக்கு நம்ம சாப்பிடுற நேரம் வந்துருச்சு மை காட்ஸ். பேர் ஓடுது மை காட்ஸ். ஓகே மை காட்ஸ், இப்ப நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். நிஜமா நான் போய் வெயில தான் உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க லைட்டிங் அவ்வளவா இல்லாதனால நான் வெளியே உட்காந்து தான் சாப்பிடுற மாதிரி இருக்கும். வாங்க போய் சாப்பிடலாம். சரி ஒண்ணு சொல்ல போட மறந்துட்டேன். இவங்க வந்து லாஸ்டா வந்து கொத்தமல்லியை வந்து தூவி விட சொன்னாங்க. அதே மாதிரி கொத்தமல்லியை வந்து தூவி விட்டுருக்கோம். ஓகே, நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவங்க செஞ்ச சொன்னது மாதிரி நம்ம செஞ்சாச்சு. பாருங்க தெரியுதா? அவங்க ஐயோ அப்படி கீழே கொட்டிட போகுது. அவங்க செஞ்ச சொன்னது மாதிரி நம்ம வந்து செஞ்சாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் நம்ம பாக்குறது தான் நம்மளோட இப்ப வேலை. அம்மா சொன்னது அந்த அவங்க அம்மா சமையல் எப்படி சொன்னாங்களோ அது மாதிரியே செஞ்சாச்சு. நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். முட்டை கிரேவி ரெடி மை ஹார்ட்ஸ். சாப்பாடு ரெடி மை ஹார்ட்ஸ். முட்டை கிரேவி, சாப்பாடு, லாஸ்டா தண்ணி. சாப்பிட உட்கார்ந்தாச்சு. ஓகே மை ஹார்ட்ஸ், இப்போ சாப்பிடுவோமா? முட்டை கிரேவி, அப்புறம் சாப்பாடு, தண்ணி.
இன்ன வரைக்கும் சமைச்சு நம்ம முட்டை கிரேவி பண்ணி சாப்பிட்றோம் மை ஹார்ட்ஸ். இப்படி எடுத்து முட்டை எடுத்து வச்சு நைட்டு கொஞ்சம் வச்சுருக்கணும். இப்போ மட்டும் எல்லாத்தையும் சாப்பிட்றதில்ல. இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அம்மா சொன்ன மாதிரி செஞ்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கறதுக்கு தான் நான் இப்போதைக்கு வைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் இந்த வெயில உட்காந்து நல்லா பேசவும் முடியாது. அப்படியே சூரியன் அடிக்குது. சூரியனுக்கு ஏற்றாப்புல சேரு கட்டெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்துருக்கேன். அப்போ தான் நல்லா வெளிச்சம் தெரியணும். இதுவே உங்களுக்கு வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஞ்சம் சூரியனை இன்னும் அடி, மேலே நல்லா அடி. ஓகே மை காட்ஸ், இப்போ சாப்பிடலாம். பசி நல்லா இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டதுக்கு நல்லபடியாக சாப்பாடு ஆக்கி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து அம்மா சமையல் இதை பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குது டேஸ்ட்னு பார்த்துருவோம். நான் நினைக்கிறேன் ரொம்ப உரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். உரைச்சி என்ன ஆக போதோ. ஓகே மேட்ஸ், அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். நல்லா பிரட்டிக்கிட்டு முட்டையை பாதியாக இது பண்ணி பிச்சுட்டு முட்டையோடு வச்சு ஜேஸ் மை ஹார்ட்ஸ். வேற லெவல் மை ஹார்ட்ஸ். ஆனால் என்னன்னா கொஞ்சம் மிளகா மட்டும் கொஞ்சம் கூடிடுச்சு. ஏன்னா நம்ம மிளகா பொடி போடலை, அம்மா மிளகா பொடி போட வேணாம்னு சொன்னதுனால மிளகா மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 மிளகா போட்டோம் போல். லைட்டாக கொஞ்சம் உரப்பாக இருக்குது சொன்ன மாதிரியே. தண்ணி குடிச்சுக்குருவோம். ஓகே மை காட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு உரப்பான இதையும் சாப்பிட்றதுக்கு இது ஃபுல்லாக வந்து பாருங்க. ஒரே ஒரு லைக்கும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா என் ஃபேமிலி என்னோட ஃபேமிலியா இந்த தனியாக இருந்து சோலோவாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாள் எல்லாருமே இருந்து சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் வரணும். அதுக்கு நீங்கள் ஒரு பையனாவோ இல்லை வந்து ஒரு தம்பியா அண்ணனா எதாக இருந்தும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜேஸ் மை ஹார்ட்ஸ். அடுத்த இது சூப்பர் மை ஹார்ட்ஸ். மாஸ் 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 மாஸ். இப்போ இந்த பாதி முட்டையும் எடுத்து அதில் வச்சு, வெயில் சொன்னதுனால சுருக்குன்னு போடுது. இந்த வெயில் நான் சொல்கிறது கரெக்டாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுருக்குன்னு போட்டு பாருங்க எப்படி வெறுது. லாரியில மூட்டை தூக்குனா கூட இந்த இது கஷ்டப்பட மாட்டோம் மை காட்ஸ். ஓகே மை காட்ஸ், இப்போ வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ போடுறேன்னு இந்த யூடியூப் வந்து சர்ச் பண்ணுன்னு நினைக்கிறீங்களா? 10 வியூஸ் கூட போகாது. நீங்க வேணா பாருங்க, 10 வியூஸ் கூட போகாது. அதுக்கு மீறி வந்திருந்தா நீங்க தான் பார்த்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே மை காட்ஸ், அடுத்த பிட் ஜேஸ் மை காட்ஸ். முட்டையோட வச்சு சூப்பர். இந்த வெயிலில் இன்னமும் நான் உட்காந்து உங்கள்கிட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னு வைங்களேன், நான் வந்து வெந்து அந்த கறியெல்லாம் வேகிறதோ சாப்பாடு இன்னும் கொஞ்சம் குழஞ்சிரும். அதனால நான் உள்ளே போய் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி காசு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா அந்த இதை பார்த்து தான் பண்ணேன். அம்மா சமையல் அது 1.5 மில்லியனோ எவ்வளோ போயிருந்துச்சு. அந்த வீடியோ பார்த்து தான் பண்ணேன். சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் பார்க்குறேன்னா அந்த வீடியோ பார்த்து பண்ணுங்க. ஆனால் மிளகா மட்டும் கம்மியாக போட்டுங்க. என் அளவுக்கு போட்டுட்டு இதே மாதிரி வெயிலில் உட்காந்து சாப்பிடாதீங்க. ஓகே மை காட்ஸ், நான் சாப்பிட்டுட்டு நான் உங்களை பார்க்குறேன். நான் உள்ளே போய் சாப்பிட போகிறேன் மை காட்ஸ். A few moments later. நல்லபடியாக சாப்பிட்டாச்சு மை காட்ஸ். அந்த உரப்பு தான் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால் நல்லபடியாக சாப்பிட்டாச்சு. இப்போ நான் குளிச்சுட்டு அப்படியே நான் வந்து கிளம்ப வேண்டியதுதான். டைம் ஆச்சு. ஓகே மை காட்ஸ், முடிஞ்ச அந்த சோலோ சர்ச்சருக்கு லைக்கை தட்டி கமெண்ட்ல கருத்தை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோலையும் பார்க்கலாம் மை காட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முதல்ல இந்த யூடியூப் காரனே ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நீ ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காட்டு. நான் கஷ்டப்படுறது தெரியுதா யூடியூப்? ப்ளீஸ் ஏதாச்சும் மியூசிக் போட்டால் மட்டும் உடனே காப்பிரைட் ஸ்ட்ரைக்னு அடிக்கிறீல்ல. அப்போ வீடியோ பார்க்கத்தானே சரி. அப்போ அந்த வீடியோவில் எவ்வளோ கஷ்டப்படுறான், இந்த வீடியோ எல்லாருக்கும் அனுப்புவோம் அப்படின்னு தெரியணும்ல. ப்ளீஸ் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் இது பண்ணு. ஓகே, யூடியூப் காரனுக்கும் ஒரு பாய். அப்புறம் மை ஹார்ட்ஸ் உங்களுக்கும் பாய். நான் கிளம்பிட்டேன், போங்க.